கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாமல் இருந்தேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்கள் மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலைன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில் காமிச்சேன். இது நாங்கள் எடுத்த முடிவில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. புதிய அரசு அமைக்கும் போது எம்எல்ஏக்கள் ஆதரவுக்காக உங்களை அணுகுனாங்களா? ஏதாவது அமைச்சர்கள் கதை சொல்லியிருந்தாங்களா? என்ன மாதிரி பேச்சுவார்த்தை ஏதாவது பேசும்போது கூட பணத்திற்கும் மகளுக்கு ஆசைப்படாத கட்சி தேமுதிக, சோபா செட்டு கூட ஆசைப்படாத கட்சி தேமுதிக பேசுறீங்க. உங்களை அணுகுனாங்களா மேடம்? ஏன்னா துணை முதலமைச்சர் கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செஞ்ச உண்மை கூட அதுக்காக அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. யார் பேசினாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது மற்றவங்க கிட்டலாம் யார் போய் பேசுகிறா? மற்றவங்களோட யார் பேசுகிறா? நான் எப்போவுமே இல்லை ஒரு நிமிஷம், நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்போ இருந்தோ சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனால தான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்று தான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலையும் எல்லா பேட்டிலையும் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். அதனால் இதுக்கெல்லாம் நான் முழுசாக ஓப்பனாக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்கள் மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 தேமுதிகவில் 29 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அந்த நிலை தான் அதிமுகவிற்கு இப்போ ஏற்பட்டிருக்கிறதா சமூக வலைதளங்களில் பலரும் தான் உண்மை. அதுதான் உண்மை. அதை இப்போ பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்று தான் இது. அன்றைக்கி தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்றைக்கி அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்றைக்கி அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும்போதும் அதை ஏற்றுக்காததின் விளைவு இன்றைக்கி அந்த கர்மாவை இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்.